கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் நாகும் 2:1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. பிரியமானவர்களே, இங்கு அருமையான வசனம். இதில் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் என்றால் என்ன அர்த்தம்? அப்போ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற சத்துரு, அசுத்த வல்லமைகள், பிசாசு, இவைகள் தான் நம்மை நமக்கு விரோதமாக எப்பொழுதுமே மோதிக்கொண்டே இருக்கிற ஒரு எதிர்கிரியைகள். அப்போது இந்த எதிர்கிரியைகள் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பார்க்கின்றோம். அப்போ விசுவாசத்தில் நிலைத்து நிற்கின்ற தேவ பிள்ளைகளை எப்போடா விழ பண்ணலாம் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக அவர்களுக்கு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி எந்த பக்கத்தில் இவங்களை அட்டாக் பண்ணுனா இவங்க விழுவாங்க அப்படின்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறானா. அதான் அப்படி வரும் பொழுது, அப்படி நீங்கள் எப்போது தான் ஒரு தடவை வருவான் அப்படின்லாம் கிடையாது. நம்ம தேவ பிள்ளைகளை எப்போடா விசுவாசத்தில் வலிவு போக செய்யணுன்ட்டு எப்பொழுதுமே இந்த ஒரு போராட்டம் இருக்கலாம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, அப்போ எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கணும்? அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இப்போது அதாவது போராட்டமோ பிரச்சனையோ வருகிற நேரம் மாத்திரம் அல்ல, எப்பொழுதுமேவும். அதாவது ஒரு தேசத்து என்றால் அந்த தேசத்திற்கு எப்பொழுதுமே பாதுகாப்பு வேண்டும். எல்லை பகுதியில் எப்பொழுதுமே ஆயத்தமாக எல்லா இராணுவங்களும் ஆங்காங்கே எப்பொழுதுமே ரெடியாக நின்று கொண்டிருக்கும். பாதுகாப்பு படை வீரர்கள் ஆங்காங்கே எப்பொழுதும் அப்படி 24 hours டியூட்டி போட்டு எப்பொழுதுமே அவங்க ஜாக்கிரதையாக கவனமாக அவர்கள் நின்று கொண்டிருப்பாங்க. அதே போல் இப்போல்லாம் எல்லாமே வளர்ந்துருச்சு, எல்லா விஞ்ஞானமும் வளர்ந்துருச்சு. இப்போ சேட்டிலைட் மூலமாக ஒரு தேசத்துக்கு விரோதமாக எந்த பக்கம் எங்கே இருந்து, எந்த நாட்டில் இருந்து, எந்த வழியாக யாராய்களும் ஊடுருவுறாங்களா, எந்த ஒரு எதிரான யுத்தத்துக்கு காரணமாக ஏதாவது கிரியைகள் நடக்குதா என்று சொல்லி அதையும் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இல்லையா? அதனோடு கூட இப்போது தேசத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொரு நபரையும், அதாவது ஃப்ளைட்டில் வரும்போதுனாலும் சரி அல்லது கப்பலில் வரும்போதுனாலும் சரி, உள்ளே வரும் பொழுது இமிக்ரேஷன், அதாவது நாட்டுக்குள்ளே வர்றது யார், நாட்டை விட்டு வெளியே போகிறது யார், எல்லாமே அழகாக எல்லா அரசாங்கமும் அதை அழகாக கணக்கு எடுத்துக்கொண்டே தான் இருக்குது. அப்போ அயல் நாட்டினர் யாராச்சும் உள்ளே வர்றாங்கன்னா அவங்கள குறித்த முழு டீட்டெயில் எல்லாம் தெரிந்து ஓகேன்னு பண்ணி அவங்களுக்கு விசா கொடுத்தாதான் அவங்க உள்ளே வர முடியும். அப்போது இதெல்லாம் ஒரு தேசத்துக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள். தேசத்தை காத்து கொள்வதற்காக அந்நியர்கள் ஊடுருவாத படிக்கு, பகைஞர்கள் தேசத்துக்கு எதிர்த்து வராத படிக்கு இப்படியெல்லாம் கவனமாக அரசாங்கம் செயல்பட வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் அப்போது நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கான உங்கள் குடும்ப லெவலை மட்டும் பாருங்கள். உங்கள் வீடு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இப்படி உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த வகையில் உங்களுக்கு எதிராக வந்தால் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை குலைத்து போடலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனதை இடித்து போடலாம், ஒருவருக்கொருவர் வைராக்கியம் கசப்பை எப்படி மூட்டலாம், அல்லது நீங்கள் செய்கின்ற வேலை அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய பலனை எப்படி குறைக்கலாம், அல்லது உங்களுக்கு வருகிற வருமானத்தை எப்படி குறைக்கலாம் என்று சொல்லி சத்துரு பிளான் போட்டு பல வகையில் ஊடுருவ ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக, ஏன்னா அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு,
உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்கள் குடும்ப எல்லைகளை நீங்கள் காத்து கொள்ளுங்க, வழியை காவல் பண்ணுங்க. எந்த வழியாக போராட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்த வழியில் பிசாசு ஊடுருவ வாய்ப்பு இருக்குது, அந்த வழியை காத்து கொள்ளுங்கள். உங்கள் அறையை கட்டியாக கட்டி கொள்ளுங்கள். உங்கள் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்துங்கள். அப்படி ஏதாகிலும் அப்படி ஒரு பிரச்சனையோ போராட்டமோ ஊடுருவதற்கு வந்தால் அதை எதிர்த்து நின்று அதை ஜெயிக்கத்தக்கதாக உங்களுடைய அறையை கெட்டியாக கட்டி கொள்ளுங்கள். உங்கள் பலனை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொல்கிறது. பலன் இல்லாத நேரத்தில் இல்லையா, அப்படிப்பட்ட போராட்டம் வரும் பொழுது நீங்கள் உங்களுக்கு விரோதமாக வந்தால், அதான் பலவானை முந்தி கட்டினாலொழிய என்று எழுதியிருக்கிறதுல ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பலவான் நமக்கு முன்பாக சில அசுத்த வல்லமைகள், பலத்தில் மிகுந்த அசுத்த வல்லமைகள் காணப்படும். அப்போ இப்படிப்பட்டவைகள் நம்ம எதிர்க்கும் போது நம்ம பலவீனமாக இருந்துடக்கூடாது. அதனால் உங்களுடைய பலனை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க. நீங்கள் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்துங்க. உங்களுடைய அறையை கெட்டியாக கட்டி கொள்ளுங்கள். இப்படி செய்யும் பொழுது இப்படிப்பட்ட சிதறடிக்கிறவர்களோ அல்லது உங்களுக்கு விரோதமாக உங்களை வெறுமையாக்க நினைக்கிறவங்களோ வந்தால் அவங்க தோற்று போவாங்க. ஏன்னா ஜெயம் நம்முடைய பட்சமாக இருக்கின்றது. பிரியமானவர்களை, எப்படி நம்மை பலப்படுத்துவது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். ரெண்டாவது, இது பலமுள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பலமுள்ள ஆவியானவர். அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நம் அதிக பலனை பெற்றுக்கொள்கின்றோம். அப்போது நம்ம எப்பொழுதும் ஆவியில் அனலாக இருந்து பலனை பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக வருகின்ற சத்துருவினுடைய திட்டங்கள் எல்லாம் அது அழகாய் வாய்க்காமல் அது நிர்மூலமாகி கொண்டே இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே தங்களுடைய பலனை அதிகமாக்கி கொள்ளவும், ஆண்டவரே எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கவும், கவனமாயிருக்க நீர் கிருபை செய்தருளுவீராக. பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரை நிரப்பப்படவும், எப்பொழுதும் துதி, ஜெபம், பாடல் என்று சொல்லி, ஆராதனை என்று சொல்லி உம்மை ஆராதித்து ஜெபித்து எப்பொழுதும் தங்களுடைய பலனை மிகவும் ஸ்திரப்படுத்தி கொள்ளவும் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகின்ற இப்படிப்பட்ட சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் எதிர்த்து போராட நினைக்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் விசேஷமாக வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. உங்களுக்கு நான் அதை ஞாபகப்படுத்துகின்றேன். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை சென்னையில் வைத்து நடைபெறும் மாதாந்திர உபவாச கூட்டம் ஆசீர்வாத டிவியிலிருந்து நடத்தப்படும். இந்த உபவாச கூட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த மாத உபவாச கூட்டத்திலும் நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ள ஆயத்தமாகுங்கள். நீங்கள் கூட்டத்திற்கு இந்த வசனத்தை தியானித்தபடி உங்களுடைய ஆவிக்குரிய பலனை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.